வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம யாரும் விளாட போகிறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் தாங்க விளாட போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் யார் பவர், சிஎஸ்கே இல்லாட்டி ஆர்சிபியா? தட்டி விட்டுருங்க மக்களே. ஸோ சிஎஸ்கே சூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அப்புறம் ஹெட்ஸுங்க. ஸோ சூஸ் ஃபார் ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் சிஎஸ்கே. இந்த வட்டி வின் ஆனாங்கன்னா, ஏன்னா போன சீசனுன்னா அதே பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த சீசனும். ஆமாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, டெவன் கான்வே அப்புறம் வந்து ருத்ராஜ் குவாட். ஸோ யார் என்ன வரான் பார்ப்போமா, சிஎஸ்கே இல்லாட்டி ஆர்சிபியானே. தட்டி விட்டுருக்காங்க. இட்ஸ் அ கேட்ச் அவுட்டுங்க. முதல் போலே ஒரு டக் அவுட்டை டெவன் கான்வே வந்து எடுத்திருக்காங்க. சாரி, ருத்ராஜ் குவாட. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கிட்டேருந்து. அண்ட் இந்த வாட்டி சிஎஸ்கே அடித்தாங்கன்னா வேறு லெவலுங்க. ஏன்னா ஒரு 4 மேட்ச் ஆடி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு எல்லா டீமும் ஏதோ ஒரு டீம் வர முடியும். இப்போ யார் வின் ஆக போகிறாங்கன்னு பார்த்துடலாம் கைஸ். ஸோ கொல்கட்டா ஃபைனல் வந்துட்டு தோற்றுட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே ஒரு கப் எடுத்துட்டாங்க இந்த வாட்டி. இதே மாதிரி இந்த சீசனும் ஒரு கப் எடுத்துருவாங்களா சிஎஸ்கே? அடிச்சிருக்காருங்க, பேக் ஷாட்டு அண்ட் 4ங்க. தொடர்ந்து 2 4ங்க. சூப்பராக சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. சிவன் தூபே செம்மையான ஒரு ஆட்டம், வெறித்தனமான ஒரு ஆட்டம் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேக்கு. அண்ட் இட்ஸ் அவுட் ரிவ்யூக்கு போயிருக்காங்க சிஎஸ்கே. பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங், அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங். சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃப்ரெஷ் மேட்ச்சு. அண்ட் அவுட் சைட் ஆஃப் இன்லைன் ஹிட்டிங், அவுட் சைட் ஆஃப் அண்ட் ஹிட்டிங் அவுட்டுங்க. ஸோ தூபே 2 விக்கெட் போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஆர்சிபி நல்ல ஒரு இதில் இருக்காங்க. ரைனா. ஸோ இவரை வந்து எடுத்திருக்காரு. சிஎஸ்கே இன்றைக்கி வின் ஆகுமா? செம்மையான ஒரு ஃபார்மில் இருந்தால் வின் ஆகுங்க சிஎஸ்கே. கரெக்டான கேப்பு அண்ட் ஒரு பவுண்ட்ரிங்க. சூப்பரான ஒரு பவுண்ட்ரி சிஎஸ்கே கிட்டேருந்து. 2 விக்கெட் போனாலும் 12 ரன் எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி வருமா இந்த மேட்ச்சில்? ஆமாங்க, கரெக்டாக கேப்பில் அடிச்சிருக்காங்க. அண்ட் 4ங்க. சூப்பரான ஆட்டம். சிஎஸ்கே நெருப்பு மாதிரி பண்ணுறாங்க, ஆர்சிபி நெருப்பு மாதிரி பண்ணுறாங்க சிஎஸ்கேவும். ஸோ சிஎஸ்கே இந்த வாட்டி வின் ஆனாங்கன்னா 4 மேட்ச் ஒரு டீம் விளையாடணும் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வர. அதுதான் கைஸ். கொல்கட்டா 2வது பிளேஸில் இருக்கிறனால கொல்கட்டா 4 மேட்ச் விளையாண்டா தான் சிஎஸ்கே கூட வின் ஆக முடியும், இதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வர முடியும். அண்டு 2 விக்கெட்ஸ் ஒரு 4ங்க. சூப்பரான ஒரு பேட்டிங்க டெவன் கான்வே கிட்டேருந்து. ஒரு பாலில் இப்போ தான் அடிக்கிறாரு டெவன் கான்வே. இந்த அடிக்கணுங்க. சிஎஸ்கே அடித்தாதான் இருக்கு. ஆனால் இது அடிக்கலை. சிஎஸ்கேக்கு லக் இருக்கா இன்னைக்கு? ஆர்சிபி தோக்கடிப்பாங்களா சிஎஸ்கே?
2 பால்ஸை வந்து விட்டுருக்காங்க சிஎஸ்கே. தொடர்ந்து 2 பால்ஸை. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கரெக்டு கேப்புங்க. பவுண்ட்ரி. ஆமாங்க, பவுண்ட்ரி தான். ஒரு 24 ரன்ஸ் எடுத்துருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் லாஸ்ட் 2 பால்ஸில் இருக்குது இந்த ஆட்டம். எப்படி முடிய போதா இல்லாட்டி 2 6 வரப்போதான்னு தெரியல. அடிச்சிருக்காரு, கேப்பில் அடிச்சிருக்காரு. தாண்டி போச்சு, ஃபீல்டு தாண்டி போய் ஒரு 4ங்க. 28 ரன்ஸ். அண்ட் இந்த பால் அடிக்கணுங்க, அப்போ தான் வின் ஆக முடியும் சிஎஸ்கே. அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. 4ங்க. 32 ரன்ஸுங்க. 33 டார்கெட். கைஸ் 32 டார்கெட்டை வச்சாங்க சிஎஸ்கே. இது வந்து கரெக்டாக இது பண்ணணும் ஆர்சிபி. அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா விராட் கோலியை வந்து இறக்கியிருக்காங்க. யார் வின் ஆவாங்க? தலை தோனியா இல்லாட்டி கிங் விராட் கோலியா? ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க ரவீந்திர ஜடேஜா. ஒரு சிங்கிள் தான், சிங்கிள் வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு பால். ஆனால் இதே வந்து ஃபஸ்ட் பால் டக் அவுட் ஆனாங்க சிஎஸ்கே. ஆனால் இதுக்கெல்லாம் வச்சு பை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா 11 பாலுக்கு வந்து ஆர்சிபி 32 ரன் அடிக்கணும். அண்ட் சொக்கு வச்சு தாங்க விளாட்ருக்காங்க. இப்படி போனீங்கன்னா ஆர்சிபின்னா ரொம்ப கஷ்டம். தெரியாது, பார்ப்போம். ஃபீல்டிங் செட்டப் வந்து மாற்றுறாங்க சிஎஸ்கே. அண்ட் 10 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும் ஆர்சிபி. ஆனால் இவ்வளோ பொறுமையாக ஆடிட்டுருக்காங்க ஆர்சிபி. அதாங்க அடிக்க மாட்டேங்கிறாங்கங்க. இப்போ 9 பாலுக்கு 30 ரன் அடிக்கணுங்க. 30 ரன் அடிக்கணும் 9 பாலுக்கு. இருக்கிறது வெறும் 3 பால் தான். அதான் கைஸ் 30 ரன் எடுக்கணும். தூக்கி அடிச்சிருக்காரு விராட் கோலியா, தூக்கி அடிச்சிருக்காருங்க. இது ஒரு பவுண்ட்ரியா? ஆமாங்க, இது ஒரு பவுண்ட்ரி. சூப்பரான ஒரு தொடக்கம். லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்குது இந்த ஓவர் முடிவுக்கு. லாஸ்ட் 2 பால்ஸில் தூக்கி ஒரு கேப்பில் சொருவியிருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸ் 4ங்க. 11 ரன் எடுத்துகிறாங்க. ஆனந்தமாக ஆர்சிபி. இது கரெக்டாக டேக்கிள் பண்ணுங்க, அப்போ தான் சிஎஸ்கேல விக்ட்ரி இருக்கும். இல்லாட்டி பெங்களூர் தாங்க. ஆனால் காய்ஸ் 12 ரன் தான் எடுத்திருக்காங்க இந்த ஒரு முடிவில். பார்ப்போம் யார் சாதகமாக இருக்குன்னு. ஸோ கைஸ் 0 விக்கெட்ஸ் தாங்க, ஆனால் 12 ரன்னு. ஸோ 21 ரன் எடுக்கணும் இந்த ஓவரில். இதுதான் கடைசி ஓவர் வேறு. பார்ப்போம் யார் வின் ஆவாங்கன்னு. வின் ஆனாங்கன்னா மஞ்சள் ஜெர்சி இல்லாட்டி சிவப்பு ஜெர்சிக்கு இந்த மேட்ச் போயிடும். அண்ட் ஏதோ எங்க ஸ்டொக் வச்சு ஆடிட்டுருக்காங்க ஆர்சிபி. அடிச்சாடினா தான் இருக்குங்க. அடிச்சாடணும் ஆர்சிபி. தூக்கி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்குங்க. சூப்பரான ஒரு பவுண்ட்ரியா இது? ஆமாங்க, பவுண்ட்ரி. ஒரு 4க்கு போயிருக்குங்க இந்த பால். 4 பாலுக்கு 16 ரன் டு வின்னு. எப்படி போடுறாங்க தான் இருக்குது சிஎஸ்கே. இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு பார்ப்போம். கரெக்டாக கேப்புங்க. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி. அண்ட் இப்போது என்னென்னா 3 பாலுக்கு வெறும் 12 ரன் டு வின்னு. அதாவது என்னென்னா 2 6 அடித்தாலே ஆர்சிபி தான். இது கரெக்டாக டேக்கிள் பண்ணி எடுக்கணும்.
தூக்கி விட்டுருக்காரு 6. ஸோ 2 பாலுக்கு வெறும் 6 ரன் தான் தேவை. ஸ்டொக்கு தாங்க. அண்ட் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. அண்டு இப்போது 1 பாலுக்கு 5 ரன் டு வின். கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வேறு. 4 அடிச்சா சூப்பர் ஓவர் போக வாய்ப்பு. யார் வின் ஆவாங்க? சிஎஸ்கேயா? இது ஒரு டஃப் காம்படிஷன். அண்ட் கடைசி பால் வேறு இது. 4ங்க. சூப்பர் ஓவர் போயிருக்கு. 2வது மேட்ச்சே சூப்பர் ஓவரில் போயிருக்கு. பார்ப்போம். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குல. ஸோ கைஸ், அவங்களும் 32 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஓவர் மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பவுலிங் அண்ட் சூப்பர் ஓவர்னால நல்லா அடிக்கணும் சிஎஸ்கே. ஏன்னா ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது. அண்ட் கரெக்டாக அவங்களும் வந்து பண்ணாங்க. ஆர்சிபியும் தூக்கி விட்டுருக்காரு. விக்கெட்டுங்க. பறந்து வந்து பிடிச்சாரு. விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு போலே தொக்க ஒரு விக்கெட்டு. அதுவும் விராட் கோலி எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே மேக்ஸ்வெல்லுங்க. இவர் மாற்றுவாரா? அசூர ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. இன்னொன்று ஒரு பால் வருது. தூக்கி அடிச்சிருக்காரு. இதே மாதிரி தூக்கி அடிச்சிருக்காரு. இது ஒரு 4ங்க. ஸோ 3வது பந்து. பந்துங்க. தப்பான டைரக்ஷன் போயிருக்கு. கேட்ச் அவுட்டு. இன்னொன்று ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் 5 ரன் டு வின்னுங்க. ஐஸ் 5 ரன் டு வின். நல்ல சூப்பராக வந்து ஆடினாங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலையும் நடந்திருக்கு. மகேந்திர சிங் தோனி முதல்ல வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ சூப்பர் ஓவர் போனதுனால தோக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறனால ஃபஸ்ட்டு டைம் ஓப்பனராக இறங்கியிருக்காங்க மகேந்திர சிங் தோனி ஐபிஎல்லில். தூக்கி ஒன்று விட்டுருக்காரு. அண்ட் 4ங்க. இதுக்கு மேலே அவங்க அடித்தாங்கன்னா சூப்பர் ஓவர். இன்னொன்று அடித்தாங்கன்னா வின்னுங்க. ஆஹா, மிஸ் விட்டாங்க. தோனி எதுக்கு மிஸ் விட்டாரு தெரியல. இன்னொன்று ஒரு மிஸ்ஸு. மிஸ் விட்டே இருக்காங்க சிஎஸ்கே. இன்னொன்று ஒரு மிஸ்ஸு. என்ன ஆச்சு? 3மே டாட் இருக்கு. என்னன்னு தெரியலங்க. அடிக்கணுங்க. இன்னொன்று ஒரு மிஸ்ஸா? அண்ட் கடைசி பந்து. இது மட்டும் மிஸ் விட்டுறாங்கன்னா அவ்வளோதான். அண்ட் இது ஒரு மிஸ்ஸுங்க. சூப்பர் ஓவர். இன்னொன்று சூப்பர் ஓவர். உறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சங்கு சென்னை சூப்பர் கிங்கு. கைஸ், அது என்னன்னா 5 ரன் எடுத்துட்டாங்க. ஆனால் எப்படிதான் தெரியல. 4 ரன் தான் எடுத்தாங்க. ஆனால் எப்படி 5 ரன் இன்னொன்று ஒரு ரன் எப்படி வந்ததுன்னு தெரியல. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து சந்திப்போம். பாய். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன.